இந்த உஷினோக்கோ எஸ் வந்து தமிழை பொறுத்தவரை நான் பாராட்டிதே ஆகணும். ஏன் ப்ரோ தமிழ்ல சூப்பரா பண்ணாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. பாட்டை மட்டும் தமிழ்ல பண்ணாம வச்சிருக்கானுங்க. சோ இந்த வீடியோல உஷ்ணோகோட அனிமே எப்படி இருந்துட்டு அண்ட் சேம் டைம்ல தமிழ் தப்பு எப்படி இருந்துச்சு அந்த கலப்பு கலக்கல கொஞ்சம் ரிவ்யூ கொஞ்சம் ரோஸ்ட் சொல்லிட்டு எல்லாத்தையும் பரட்டி தான் வந்து ஒரு பொருள் எடுக்க போறோம். சோ மொத்த வீடியோவே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் ஆடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏடாகூடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களா. பட் வீடியோ முடியும் போது கிளியரா ஒன்னு தெரிஞ்சிடும் இது தமிழ் தப்பில பார்க்கலாமா இல்ல அனிமையோ பார்க்க வேணாமா தான் தோணும். சோ எனிவே சேனல் புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படியே கமெண்ட்ஸ் தரீங்க அப்படின்னா ஹைப் பண்றவங்க கைஸ் அதை மறக்காம கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ நான் எனிவே சொல்றதா சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுங்க வீடியோக்கு போலாமா? சோ முதல்ல கதையில ஒரு டாக்டர் ஒருத்தங்கறான்டா. அந்த டாக்டர் மனுஷன் டாக்டர் மாதிரி பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டர் மனுஷன் ஒரு குழந்தைய லவ் பண்றான். சரி அந்த குழந்தை வச்சுதான் கதை அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு 2 குழந்தை வேற இருக்குது. என்னடி இது? இல்லடா எனக்கு வந்து எடுத்தோட ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஹீரோக்காரன் என்ன தான் வந்து குழந்தை லவ் பண்ணாலுமே அதுக்கப்புறம் வந்து ஒரு டீடைல் பாயிண்ட் வச்சிருப்பான். ஆனா ஒஷினோகோன்னு சொல்லி ஒருத்தர் வருவா. அது 16 வயசு தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு. 16 வயசு பொண்ணு மாசமா என்ன ஒரு பெரிய மனுஷனா பண்றணும். அம்மா நீ பண்ண தப்பு வந்து நீ உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேடுகிட்ட வேலை பண்ணிட்டு நான் போக்சோல புடிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போக்சோல புடிச்சு கொடுத்துருக்கணும். ஆமாங்க ஐயா. ஆனா தலைவர் என்ன பண்ணுவாருன்னா ஓ நீ வந்து இந்த வயசுலயே வந்து நல்லது பண்றக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையே கேர் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பொல்லையை கொடுத்து ஊத்துருவாரு. இந்த விஷயத்த வந்து என்ன சொல்றதே தெரியல. குழந்தையிலேயே பிஞ்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு இந்த அனிமே தான்டா. இவனோட ஹஸ்பண்டுக்கு 16 வயசு இந்த பொண்ணுக்கும் 16 வயசு அந்த பொண்ணை காரணத்தோட லவ் பண்றான் அவனுக்கு 25 வயசு. சோ இப்படி எல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு அனிமேல உலகத்துக்கு வந்து போட்டுருப்பானுங்க இந்த அனிமேல. சரி இதுதான்டா கொடுமை அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் வந்து ஒரு இடத்துல மட்டை பண்றாங்க ஒருத்தன். நான் முன்னாடி இவனை மட்டை பண்றானுங்க மேபி ஏஞ்சி போயிட்டு ஏதாச்சும் பண்ணுவோம் போ அப்படின்னு பார்த்தா அவன் போய் அந்த இடத்துல செத்துறான். அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல செத்துறானுங்க. என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. அப்படியே வந்து ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை இருந்துச்சு தெரியுமா அந்த 2 குழந்தைல ஒரு குழந்தை இவன் மாறிடுறான். ஐயோ 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 இதுதான்டா அனிமேவோட கதை. சோ இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. ஓகேவா? இது கேட்கும் போது காமெடியா இருந்தாலுமே வந்து பார்க்கும் போது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நான் கூட வந்து குழந்தையா மாறட்டான் சரி ஓகே தான் பண்ணுவான் அப்படின்னு மாதிரி பண்ண பத்தி லைக் பார்த்தேன். ஆனா எதுவும் காட்டல. அவன் வந்து வந்து அந்த பாட்டில் தான் பால் குடிக்கிறான். காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. சோ அப்படியே நேரம் கிடக்குது. சோ அந்த நேரத்திலேயே வந்து இந்த அனிமையோட மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹீரோயின் காரியோட மேனேஜர் இருக்காங்க தெரியுமா. சோ அவங்களை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. சோ ஒன் வேலை பார்த்தா இந்த படம் லைக் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாவே ஒரு படம் மாதிரி தான் இருந்துட்டு படம் தான் அது 1.5 hour. அந்த படம் ஃபுல்லாவே ஒரு ஐடோல் லைஃப் எப்படி இருக்கும் அப்ப நம்ம எடுத்து சொல்லிருப்பானுங்க. இதோடய வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பர்ஃபெக்ட் ப்ளூன்ற மாதிரி படம் வந்திருக்கும்டா. I think 90s வந்திருக்கும். அதுவும் அனிமே தான். சோ அதுல இருக்க சம் சீன்ஸ் தான் வந்து இது வழியா இருந்திருக்கும். அந்த படத்தை மட்டும் நீ பார்த்தா அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை விட அந்த படத்தை பார்த்து அழுதுருவேன். அதை பார்த்து அழுதுருவேன் அப்படின்றத விட அதை பார்த்து அப்புறம் 2 நாள் ஒரு நாள் தூக்கம் வராது. அதுக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும். அந்த மியூசிக்கை நீ கேட்கும் போது உங்களுக்கு தலைவலியே வந்துடும். சோ இது மாதிரி எல்லாம் பர்ஃபெக்ட் ப்ளூ அனிமே பரட்டி வச்சிருப்பானுங்க. ஒரு ஒத்தான அனிமே யாரும் மிஸ் பண்றாதீங்கடா. சோ வந்து மனம் திடமா இருக்கிற முடிவு பாருங்க. இல்ல ப்ரோ எனக்கு வந்து சுத்திடுது கொசு கடிச்சா கூட தங்க மாட்டேன் ப்ரோ நான் இருப்பீங்க தெரியுமா. அவங்க எல்லாம் போய் இந்த அனிமே பார்க்க தேவையில்ல. ஐ திங்க் வந்து உஷ்ணோகோ சொல்ல வரல நான் வந்து பர்ஃபெக்ட் ப்ளூ அனிமே சொல்ல வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த அனிமே பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அப்படின்னு பேக் டு இந்த கண்டென்ட்க்கு வருவோம். சோ அது மாதிரி இந்த மொத்தம் ஐடியலோட லைஃப் மொத்தமா போயிட்டு இருக்கும். சோ அப்படி போகும்போது வந்து ஒரு ஐடியலுக்கு தனிப்பட்ட லைஃப் இருக்கக்கூடாதா அவன் யாரையும் லவ் பண்ணக்கூடாதா அப்ப நம்ம எடுத்துட்டு போயிருப்பானுங்க. மேபி வந்து நம்ம இந்தியால ஐடியல்ன்ற மாதிரி யாருமே சொல்ற அளவுக்கு இல்ல. பட் ஜப்பான் சவுத் கொரியால எல்லாம் அப்படி இருக்காங்க போல. சோ அதனால வந்து அங்க எல்லாம் இந்த திங் மாதிரி பிரச்சனை இப்படி அனிமே எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இப்படி வந்து ஐடியல் எல்லாம் வந்து ஒண்ணமா லைக் வந்து நம்ம மட்டும் தான் லவ் பண்ணணும் ஐடியலுக்கு வந்து கமிட்டடே ஆகக்கூடாது ஐடியல் போய் சிங்கிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு ஒரு கான்செப்ட் தியரி வந்து அவங்க இருக்கு. ஆனா நம்ம கிட்ட பத்தி தான் தெரியுமே இந்த குழந்தை ஏற்கனவே குழந்தை வச்சிருக்கா. சோ அதை பார்த்து இன்னொருத்த வந்து நம்ம ஹீரோயின் கதையை போட்டு தள்ளிடுறான். அவ்வளவுதான். சோ இதோட வந்து படம் முடியுது. என்ன ப்ரோ அவ்வளவுதான் படம் முடிஞ்சுதா ப்ரோ அப்படின்னு கேட்டா படம் அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஆனா இதுக்கப்புறம் தான் கதைங்க தான் ஆரம்பிக்க போகுது. அந்த கூட 2 குழந்தைங்க தெரியுமா. ஐ திங்க் வந்து நான் இது வந்து யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தை காட்டுவானுங்க. அந்த குழந்தைன்றது இந்த கதையிலே காமிச்சிருப்பானுங்க யாரு அப்படின்னு. பட் நான் சொன்னேன் அப்படின்னா கதையில ஸ்பாயிலர் ஆயிடும்டா. பட் நியூ கலர்லாம் கிடையாது. திங்க் வந்து நீங்களே பாருங்க நீங்களே பார்த்துட்டு போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அப்படியே அம்மா காரிசாக கூட 2 குழந்தை இருக்கு தெரியுமா. அந்த 2 குழந்தை வச்சு தான் கதையே போக போகுது. ரகளைகள் ஆரம்பம். அதுல ஒரு பொண்ணு எங்க அம்மா மாதிரியே வந்து ஒரு பலசாலியா வந்து ஐடலா மாறும். எங்க அம்மாவோட பெருமையை நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஐடலா மாற அவங்க அத்தி அந்த பொண்ணு போயிடும். அப்படியே வந்து ஹீரோவான பையன் எங்க அம்மா ஒருத்த போட்டு தட்ட எங்க அம்மா போட்டு தள்ள நான் பொண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க. மேபி நான் அதை சொன்னாலுமே உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடும். ஸோ வந்து இந்த போட்டு தள்ளவன் யாரு அப்படின்றத காமிச்சிருப்பானுங்க. பட் இருந்தாலும் வந்து அவன் கிடையாது ஆனா அவன் தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற
என்னடா அப்படின்னு வளர்ற அப்புறமா நீ கேப்பி நல்லாவே தெரியும். பட் அனிமே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவாடா? ஸோ இப்படிதான் அனிமே இருக்கும். ஐடல் கூட சேர்ந்த ஒரு கில்லர் சார்ந்த ஒரு அனிமே அண்ட் சேம் டைம்ல நம்மளை வந்து கொஞ்சம் புண்ணை வைக்கிற ஒரு அனிமேவா இருந்துட்டு இந்த அனிமே. ஓகேவா? ஆனா என்ன வெளியே வந்து 1 hour வந்து கேரக்டர் கூட டிராவல் பண்றோம். அந்த அச்சினோ கோர் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் டிராவல் பண்றோம்டா. அந்த கேரக்டர் போட்டு தள்ளதான் ஒரு ட்ரிகர் ஆகிருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் ஏன்னா நீங்க போட்டு தள்ளீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க, எதுக்கு அந்த கேரக்டர் போட்டு தள்ளீங்கன்னு மாதிரி தோணும். அதுக்கு முன்னாடியே இன்னொரு கேரக்டர் போட்டு தள்ளுறாங்க, அதுவும் பொண்ணு கேரக்டர் தான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. அதுலயும் ட்ரிகர் ஆயிடும். அதுலயே ட்ரிகர் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 50 நிமிஷம் 60 நிமிஷம் சந்தோஷமா வச்சிருப்பானுங்க. கடைசியா வந்து இதுலயே முடிச்சு விட்டு திருப்பி ட்ரிகர் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ இது மாதிரி வந்து தேவையில்லாம சொல்ல வரல. அப்படி இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு கொன்னது அப்படின்றது நம்ம மனசு வந்து வருத்தப்பட வச்சிருச்சுடா. அந்த விஷயத்தை பார்க்கும்போதே வந்து காண்டாச்சு. ஸோ வந்து காண்டாச்சா அது மனசெல்லாம் மாதிரி வலிச்சுது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஐ திங்க் வந்து இதே ஜாப்பனீஸை பார்த்தா ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் போல. எனக்கு ஜாப்பனீஸ் வயசெல்லாம் அப்படின்னு இருக்கு. ஏதோ தமிழில் பார்க்கறதுனால வந்து நல்லா இருந்துட்டு அந்த சேம் டைமில் வந்து அந்த பொண்ணுக்கே வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவ் பஞ்சாக இருக்கும். இது மாதிரி வந்து எனக்கு வந்து யாரையும் புரிஞ்சுக்க தெரியல, யாருக்கிட்டே வந்து உண்மையான அன்பு காட்ட தெரியல. அப்போ நம்ம சொல்றோப்பா. ஸோ கடைசியா சாகும்போது நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து லவ் யூ அப்படி சொல்லிட்டு போனதுனால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாங்க ஐயா. ஒரே அடியாக தான் டமாட்டிமார் போட்டு சாகடிக்காம ஏதோ கொஞ்சம் உயிரோட வச்சு அதுக்கப்புறம் பொண்ணோட ஆசை முடிஞ்சு செத்துட்டு அப்புறம்னால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, அந்த பொண்ணு வந்து ஆசை முடிச்சா செத்து போயிருக்கா அப்படின்னு. ஒருவேளை ஒரு ஸ்கூல் வந்து அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு 2 குழந்தைங்க அனாதை விட்டுருந்தாலும் வச்சுக்கா நம்ம ஒரு மாதிரி டிப்ரெஷன் போயிருப்போம். ஸோ அது மாதிரிலாம் கிரியேட்டர் பண்ணல. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்டா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் நான் உண்மையாக நான் சொல்ல போனேன். இந்த அனிமே மாட்டோம் தூக்கி அடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு 2 வாரமா 3 வாரமா காத்திருந்தேன் தமிழ் டப்பிங்க்கு. ஆனால் உண்மையாக சொல்ல போனா தமிழ் டப்பிங் ரொம்ப ஒருத்தா இருந்துச்சு. எந்த இடத்துலயும் வந்து அடிக்கணும் மனசே வரல. ஏன்னா வந்து குழந்தை வயசுமே நல்லா தான் இருந்துச்சு, ஹீரோயின் வயசுமே சூப்பரா இருந்துச்சு. அழகா தெரியணும்னு கண்ணாடியே பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. என் வாழ்க்கையே நிறைய பொய்களால ஆனதுதான். அண்ட் சேம் டைம்ல வந்து கதையிலுமே ஒரு 10 கேரக்டர் 5 கேரக்டர் 8 கேரக்டர் மாதிரி தான் இருந்துட்டு. ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம அந்த அளவுக்கு தான் பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லா வயசுமே சூப்பராக தானே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல வேண்டியது இல்லை. எப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் அனிமே தொடருமோ, எப்போ வந்து சைக்காலஜி சயின்டிஃபிக் ஆக்ஷன் மாதிரி அனிமே போறோமோ அப்போ மட்டும் தான் வந்து வாய்ஸ்ன்ற மாதிரி ஈடுபாடு உள்ள வரும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு ஏற்கனவே வந்து ரொமான்ஸ் லவ்ன்ற வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். அது பொண்ணுங்களுக்கு சொல்ல வரல. இது மாதிரி அனிமே வந்தாலே நிறைய திங் எல்லாருக்குமே வந்துடும். ஆனால் இதே நீ ஆக்ஷன் அனிமே தொடும்போது தான் உனக்கு ஆங்கிரி அப்புறம் வந்து சேடு கிரை சொல்லிட்டு எல்லா சீனுமே வந்து உள்ள வந்து அடாப்ட் ஆகி வரும். அந்த ஆக்ஷன் அனிமே பொறுத்த வரையுமே ஸோ அதனால அந்த அனிமேல தான் மாட்டணும் தவிர இது மாதிரி அனிமேலாம் மாட்டாது. ஸோ நானுமே வந்து பாட்டு பாடுவானுங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ஏதோ தப்பிச்சுட்டானுங்க. பாட்டு பாடி தானே நான் தான்டா வரேன்டா அப்படி இங்கே போறேன்டான்னு பாட்டு பாடினாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், சூப்பராக அடிச்சு வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்த விட்டுடானுங்க. ஸோ வந்து அந்த இடத்த விட்டுதே நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அந்த சேம் டைம்ல வந்து டப்பிங்ல வந்து இங்கே குறை சொல்ற மாதிரி இல்லை, சூப்பராக வந்து பண்ணிருக்கானுங்க. ஸோ அதுக்காக வந்து ஸ்டுடியோ பாராட்டி தான் ஆகணும். ஸோ பேசிக்கலா நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா உள்ள ஆக்ஷன் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஓகேவா? நம்ம ஹீரோ என்னதான் வந்து அப்படி இப்படி சாகரிக்க போற மாதிரி முடிவு எடுத்தாலுமே என்னால அனிமே 100% ஆக்ஷன் அனிமே அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அனிமே வந்து எல்லாத்தையும் கலந்து போடாதுன்னு விரும்பானுங்க. பட் ஆக்ஷன் கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ மேபி இந்த கதையில வந்து ஏதோ 16 வயசு பொண்ணு ஏதோ வந்து கர்ப்ப வயசுல வச்சுப்போமே, அவனோட ஹஸ்பண்டுக்காரன் ஏதோ இருந்தா கூட அந்த பொண்ணை காப்பாத்தி ஏதோ பண்றலாம். ஆமாங்க ஐயா. அவன் ஏதோ கட்டின முன்னாடி அம்போன்னு விட்டு வேத பொண்ணு போயிட்டானான்னு தெரியல. அது தாய் ஒழுங்கான இப்படி தான் பண்றானுங்க. எப்படிதான் வந்து லவ் பண்ண போல கல்யாணம் பண்ண போனா விட்டு போக மனசு வருதோடா. இப்போ அது கூட சப்போர்ட் பண்ண ஒரு கும்பல் சுத்தி இருக்கிறானுங்கடா. அவ்வளோப்பா இருக்காதீங்களா. லைக் வந்து கட்டின போல விட்டு கள்ளக்கதற போனா அதெல்லாம் சரின்னு சொல்லுவானுங்க. அவனுக்கு ஒன்னா பார்த்தா அவங்க கூட சேராதீங்கடா. பார்த்தா செருப்பாரு அடிங்கடா அவனுங்கெல்லாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எப்படிதான் வந்து அவங்களாம் சொல்ல வாயில இருந்து வார்த்தை வருதோட. ஆனா சத்தியமா சரி ஓகே, கதை பத்தினா பேசல, நம்ம அனிமே பத்தி பேசுவோம். சோ இதான் கதை. இந்த அனிமே வந்து இப்படிதான் போக போகுது. தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு, அனிமையும் நல்லா சூப்பரா இருக்கு. சோ வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படத்துல மட்டும் 1 hour இருக்கு. சோ 1 hour கொஞ்சம் பெருசாவே இருக்குது. சோ படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் சூப்பரா இருக்கு. படத்தோட கடைசி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் சூப்பரா இருக்குது. நடுவில் ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து ரொம்ப லேகா இருக்க மாதிரி தான் இருக்கு படம் முழுக்கவே. சோ சென்டர் பாயிண்ட் மட்டும் வேணா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த 30 நிமிஷம் நடுவில் இருக்க 30 சென்டர் பாயிண்ட்டுமே ஃபுல்லா ஓரளவுக்கு ஃபன்னு காமெடி மாதிரி திரும்பி இருக்காங்க. 30 நிமிஷத்துல வந்து கதை இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் மாதிரி திரும்பி இருப்பானுங்க. ஓகேவா? நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. சோ தமிழ் டப்பிங் ஒர்த்தா இருக்கு, அனிமே ஒர்த்தா இருக்கு, தாராளமாக பார்க்கலாம்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து நாலு மாப் சைக்கோ. சோ மாப் சைக்கோ ரிவ்யூ வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் வந்து இந்த மாப் சைக்கோ இல்ல, அடுத்த நாள் மேபி 4ல இருந்தே ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல அனிமே பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங், அதுக்கப்புறம் கம்பேரிஷன். லைக் கம்பேரிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜாப்பனீஸ் வர்சஸ் தமிழ்ல ஜாப்பனீஸ் வர்சஸ் இங்கிலீஷ் வர்சஸ் தமிழ்ற மாதிரி இருக்கும். சோ பேசுவோம் நாளைக்கு கன்ஃபார்மா உங்களை எல்லாம் வந்து பாக்குறேன்டா. ஓகேவா? சோ இனிமே மக்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் வாங்க கடைசி சத்தலாமா?